அன்பானவர்களே, நீங்கள் பம்மக்குளம் மாத்தூர் கோணத்தினுடைய ஸ்ரீ தர்ம சாஸ்தா ஆலயத்தினுடைய நுழைவாயிலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பாதை வழியாக சென்றால் இன்று பம்மக்குளம் ஸ்ரீ தர்ம சாஸ்தா ஆலயம் சிறப்பாக வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்ற புதிய ஆலயத்திற்கு நாம் செல்ல முடியும். அழகாக வேலைகள் நடைபெறுவதற்காக பக்தர்கள் மகிழ்ச்சியாக தங்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறார். நாம் இப்பொழுது குமரி மாவட்டத்தினுடைய மேற்கு மலை பகுதி சார்ந்திருக்கக்கூடிய மாத்தூர் கோணம் நோக்கி வருகை தந்திருக்கின்றோம். இந்த மாத்தூர் கோணம் பகுதி குமரி மாவட்டத்தினுடைய வெள்ளாங்கோடு ஊராட்சியினுடைய ஒரு மணிமகுடமாக திகழக்கூடிய மகத்தான விளைநிலங்களெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய புண்ணிய பூமி. இந்த புண்ணிய பூமியை அலங்கரிப்பதைப் போல பத்மக்குளம் என்று சொல்லக்கூடிய அருமையானதொரு குளம். இந்த குளம் மணியரத்தல குளம் என்று சொல்லி நம்முடைய முன்னோர்களெல்லாம் பெயரிட்டு அழைத்தார்கள். இந்த குளமும் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியிலே நம்முடைய முன்னோர்கள் மிக சிறப்பான முறையிலே ஒரு காவு கோயிலை அமைத்திருக்கிறார்கள். முன்னை காலத்திலெல்லாம் நம்முடைய மக்கள் இந்த காவு கோயிலை எதற்காக அமைத்திருக்கிறார்கள் என்றால், நம்முடைய நாடு ஒரு விவசாயம் சார்ந்த பூமி. நம்முடைய முன்னோர்கள் எல்லோருமே விவசாயத்தை நம்பி உயிர் வாழ்ந்தவர்கள். அப்படி விவசாயத்தை நம்பி உயிர் வாழ்ந்த மக்களுக்கு நாட்டில் மாதம் 3 மழை பொழிய வேண்டும் என்பதற்காக அந்த மழைப்பொழிவுக்காகவே மரக்காடுகளை பேணி பாதுகாத்து வளர்த்தார்கள். அந்த காடுகளை பேணி பாதுகாத்து வளர்க்க வேண்டும் என்ற உன்னதமான ஆர்வத்தோடு அங்கே காவு கோயில்களை நிர்மாணம் செய்திருந்தார்கள். இந்த காவு கோயில்களை பராமரிப்பதற்கு என்று நாகர் சிலைகளை அமைத்து நாகர் வழிபாட்டையும் அறிமுகம் செய்திருந்தார்கள். பாம்பென்றால் படையும் நடுங்கும் என்று சொல்லுவார்கள் அல்லவா, அதை போல இந்த காவு கோயிலின் வாயிலாக அது சார்ந்த வாழ்ந்த மக்கள் எல்லாம் வளமுற்று செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். காலங்கள் மாறிக்கொண்டே இருந்தன, கலாச்சார பரிவர்த்தனைகள் மாறிக்கொண்டே இருந்தன. காடுகளும் இயற்கை சூழ்நிலைகளும் சில காலங்களில் அழிக்கப்பட்டுவிட்டு நம்முடைய பகுதிகளில் எல்லாம் ரப்பர் போன்ற மரங்கள் வியாபித்து வளர்ந்து வந்து கொண்டிருந்தன. இந்த காலகட்டத்தில் மக்கள் எல்லாம் வழிபாடுகளிலிருந்து சற்று விலகி அங்கும் இங்குமாக போய் அல்லல் பட்டு கொண்டிருந்த காரணத்தினால் மக்கள் தேவ பிரசனம் போன்ற புரோகிதர்களினுடைய வழிகாட்டுதல்களை கேட்டு இந்த பம்மக்குளம் சார்ந்திருக்கக்கூடிய பகுதி ஒரு தெய்வீக பூமி என்றும், இந்த தெய்வீக பூமியை நிலைநிறுத்துவதற்காக இங்கு தேவர்களுக்கு அழகாக ஆலயங்கள் அமைக்க வேண்டும் என்று அந்த புரோகிதர்கள் வழிகாட்டி விட்ட காரணத்தினால் வாழ்க்கையில் அல்லல்பட்ட மக்கள் எல்லோருமே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக பழைய முன்னோர்கள் வாழ்ந்து அனுபவித்த அந்த காவு கோயிலாக இருந்த இந்த திருத்தலத்தை இன்று புதுப்பித்து புதிய ஆலயங்களை கட்டுவதற்கு என்று தங்களை தயார்படுத்தி கொண்டு ஆலய பணிகளெல்லாம் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே கணபதிக்கு என்று ஆலயம் அமைக்க வேண்டும் என்றிருக்கிறார்கள். அதை போல காவு கோயிலாக இருந்துவிட்ட காரணத்தினாலே இயற்கை இன்பத்தை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த பகுதியை ஒரு வளமார்ந்த பூமியாக மாற்ற வேண்டும் என்பதற்காக தர்மசாஸ்தாவுக்கு என்று மிக அழகாக ஆலயத்தை நிர்மாணம் செய்திருக்கிறார்கள். அதே போல சக்தி எங்கும் இயக்கி கொண்டிருக்கிறது. இந்த இயற்கை மயமான இந்த உலகம் சக்தியால் நிர்மாணம் செய்யப்படுகிறது என்பதை உலகத்திற்கு எடுத்து காட்டுவதற்காக பத்திரகாளி அம்மனுடைய வழிபாடு இங்கு நிலையாக மக்கள் என்றும் நின்று வாழ்வதற்காக வழிபாடாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பத்திரகாளி அம்மனுக்கு என்று அற்புதமாக ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தினுடைய இயக்கத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சக்தி இசக்கி என்று அறியப்படுகிறாள். ஆன காரணத்தினாலே
இந்த உலகம் இயக்கம் முறையாக இயங்குவதற்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கை தரம் நிரந்தரமாக முறையாக இருப்பதற்கும் என்று சொல்லி இசக்கி அம்மனுக்கும் இங்கே புதிதாக ஆலயத்தை அழகாக கட்டியிருக்கிறார்கள். அதே போல இந்த பூபாரத்தை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிசேஷன், இந்த ஆதிசேஷன் இந்த பூபாரத்தை அனுதினமும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை போல நாகராஜாவாக வழிபாடு செய்து மக்களெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த பத்மகுளம் ஆலயத்தை சுற்றிலும் நாகரிக்கு என்றும் கோயில்கள் அமைக்கப்பட இருக்கின்றன. இப்படி கோயில்கள் அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமல்ல, அவற்றை முறையாக கட்டி முறையாக குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்ற வகையில் குறுகிய சிறந்த பக்தர்கள், குறுகிய சில பக்தர்கள் தங்களுடைய முயற்சியின் வாயிலாக மிக சிறப்பாக ஆலயங்களை கட்டி வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சிறிய ஆலயமாக இருந்த காலத்தில் இருந்த சிலைகளை எல்லாம் பால ஆலயத்தில் வைத்து அவர்கள் இன்று வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். சுமார் ஒரு 3 ஆண்டுகள் பாலாலயத்தில் இருக்கக்கூடிய இந்த சிலைகளை எல்லாம் இந்த புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆலயத்திற்கு எடுத்து வந்து சிலா வடிவம் தந்து கோயிலுக்கு குடமுழுக்கு 2027ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் குடமுழுக்கு காண வேண்டும் என்று பக்தர்கள் எல்லோரும் விருப்பத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் கோயில் வேலைகளெல்லாம் முடியாத நிலையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பாதியில் நிற்பது போல தோன்றுகிறது. இந்த நிலையில் இந்த ஆலயம் இந்த பகுதியிலே மிக சிறப்பாக வளர்ந்து வேலைகளெல்லாம் முடித்து குடமுழுக்கு கண்டு இந்த உலகத்திற்கு பயன்படுமையானால் இந்த உலகத்தை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு நீதி நிலையான வாழ்க்கை மக்கள் பெற்று இந்த நாட்டுக்கு பலம் கிடைக்கும். அந்த வகையில் அபிராமி பட்டர் சொல்லியதை போல, பூத்தவளே பூனம் 14ஐயும் பூத்த வண்ணம் காத்தவளே, கரை கண்டனுக்கு மூத்தவளே, முன்பிறந்த மூவா முகுந்தனுக்கு இளையவளே மாத்தவளே, உன்னையல்லால் மற்றோர் தெய்வம் வந்திப்பதோ என்பதை போல பக்தர்களெல்லாம் குடமுழுக்கு காண ஆர்வத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த பம்மக்குளத்தினுடைய அழகை பார்க்கிற போது ஒரு காலத்தில் சித்தர்கள் வாழ்ந்த பூமியாக இருக்குமோ என்று சிவநேச சிந்தை உடையவர்கள் எல்லோரும் நான் சொல்ல கேட்டிருக்கிறேன். அந்த வகையில் இந்த பம்மக்குளத்தில் யானை பாகன் என்று இருவர் இறங்கியதாகவும் அந்த குளத்துக்குள்ளே அவர்கள் ஐக்கியமாக இருக்கக்கூடிய காட்சி இன்றைக்கு கூட கல் சிலா வடிவங்களிலே அங்கு இருப்பதை போலவும் எல்லாம் அழகாக சித்தரிக்கப்படுகிற காட்சிகள் எல்லாம் இருக்கிறது. ஒருவேளை கடவுள் மெய்யாகவே தவழ்ந்து நடந்து வாழ்ந்து அனுபவித்த பூமியோ என்று சொல்லக்கூடிய வண்ணமாக மாத்தூர் கோணத்தினுடைய இந்த பம்மக்குளத்தினுடைய அழகான காட்சி தென்படுகிறது. ஆக இயற்கையினுடைய சாரலாக இருந்தாலும் சரி, தென்றனுடைய தாலாட்டாக இருந்தாலும் சரி, இறைவன் தரக்கூடிய இயற்கை இன்பமாக இருந்தாலும் சரி, மாதவம் செய்த பூமியோ இது என்று எண்ணத்தக்க வகையிலே மிக அழகாக இன்று நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய பக்தர்கள், நம்முடைய பம்மக்குளம் சார்ந்திருக்கக்கூடிய பேர் அறிவாளிகள் எல்லோருமாக இணைந்து அம்பனுக்கென்று மிக அற்புதமாக இந்த ஆலயத்தை இங்கே வேலையை நடத்தி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இனி பொருள் நிறைந்தவர்கள் இந்த ஆலயத்தை வளப்படுத்துவதற்காக எல்லா பக்தர்களும் கேட்கிறார்கள், பொருள் வளம் வேண்டும். ஆலயம் செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆலயம் தொடுவது சாலவும் நன்று என்ற உன்னதமான கருத்துக்கு ஏற்ப இந்த பணியை செய்திருக்கிறார்கள். பொருள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த ஆலயத்திற்கு பொருள் உதவி செய்தால் இன்னும் இந்த ஆலயம் வேகமாக வேலைகளெல்லாம் நடைபெற்று இந்த உலகத்திற்கு வழிகாட்டும் ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் திகழும் என்பதில் ஐயமில்லை. ஆகவே ஆலயத்தினுடைய பக்தர் பெருமக்கள் எல்லாம் இந்த ஆலயத்தை மிக விரைவாக வேலை முடிப்பதற்கும் அழகாக வேலைகளை செவ்வனை முடிப்பதற்குமாக பொருள் உடையாரிடத்திலிருந்து பொருளும் உதவியும் கேட்டு அவர்கள் உங்களிடத்திலே வர இருக்கின்றார்கள். ஆகவே எல்லோரும் வேண்டிய உதவிகளை செய்து ஆலயத்தினுடைய திருப்பணிக்கு உதவ வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். பத்மகுளத்தை சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் பாலாலயத்துக்குள்ளே சிலா வடிவங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பூஜைகளை பார்ப்போமா? அன்பானவர்களே, பம்மக்குளம் ஸ்ரீ தர்மசாஸ்திர ஆலயம் மிக புதுப்பொலிவோடு அழகாக பக்தர்களினாலே மிக சிறப்பான முறையிலே புதிதான கோயில்கள் வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் காவ கோயிலில் வைக்கப்பட்டிருந்த சாமி சிலைகளெல்லாம் இதோ
இந்த பாலாலயத்திலே வைத்து பூஜைகள் மிக அழகாக செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்பொழுது நாம் இந்த பத்ம குளத்தினுடைய கரை ஓரத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். அந்த கரை ஓரத்தில் அருமையாக சுற்றுச்சுவர்கள் எல்லாம் காங்கிரீட்டினாலே செய்யப்பட்டு இறக்கமாக ஆலயத்தை அமைக்க வேண்டும் என்ற பக்தர்கள் மிக சிறப்பான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இன்னும் ஒரு 1.5 ஆண்டுகள், இந்த ஆண்டுகளிலே இந்த வேலைகளை முடித்து கொண்டால் மட்டுமே பாலாலயத்தில் இருந்த தேவி சிலைகளை எல்லாம் எடுத்து நாம் அங்கே கோயிலுக்கு கொண்டு வைக்க முடியும். தர்மசாஸ்திர ஆலயத்தினுடைய அழகு, அதனுடைய அமைப்பு பார்க்கிற போது நான் சபரிமலை ஆலயத்தினுடைய அழகான அமைப்பை பார்க்கிறேன். அந்த ஆலயத்தினுடைய அந்த கருவறை, அதனுடைய சுற்றுச்சுவர், அதனுடைய வடிவம், அதனுடைய மண்டபம், அதனுடைய விமானம், அதனுடைய கோபுரங்கள் எல்லாம் அந்த சபரிமலை ஆலயத்தை வடிவமைத்திருப்பதை போல மிக அழகாக வடிவமைத்திருக்கிற காட்சிகளை பார்க்கிறேன். இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கிற போது இந்த ஆலயம் வேலைகள் எல்லாம் முடிவுற்ற நிலையில் அழகாக வண்ணங்கள் பூசி கோபுர கலசங்கள் எல்லாம் அழகாக வடிவமைக்கப்பட்டது பின்னால் அந்த குடமுழுக்கு கண்டதற்கு பின்னாலே ஒரு வான்வார் கோயிலாக வானவர்கள் எல்லாம் விரும்பி அமைகின்ற ஒரு கோயிலாக இத்திருக்கோயில் அமையும் என்பதிலே எல்லளவும் ஐயமில்லை. ஆகவே இந்த பாலாலயத்தில் இருக்கக்கூடிய தேவர்களினுடைய திருவுருவங்கள் எல்லாம் புதிதாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆலயத்திலே எழுந்தருள வேண்டும். அவ்வாறு எழுந்தருளுகிற பொழுது நம் பாரத தேசத்தினுடைய பழம்பெருமை வாய்ந்த அந்த பெருமைக்கு பெருமையும் பக்திக்கு பக்தி சுவையும் கொட்டுகின்ற வகையில் இயற்கையோடு இயந்த இனிய வாழ்வினை வாழ்வதற்கான ஒரு வழிகாலாக இந்த ஆலயம் அமையும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. கடவுளருள் கோயில்களால் காட்சி நிறை நாடு என்று சித்தர்களால் போற்றி போயிடப்பட்ட புண்ணிய பூமியோ இது என்ற வண்ணமாக இந்த ஆலயத்தினுடைய அழகு, ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையினுடைய அருமையான தெளிவையும் இந்த மணிகரத்தல குளம் என்று சொல்லக்கூடிய இந்த குளத்தினுடைய தண்ணீரை பார்க்கிற போது கூட அந்த மாணிக்க மணிகளினுடைய தென்னிமை போல தோன்றுகின்ற தெள்ளிய தன்மை, இவற்றையெல்லாம் பார்க்கிற போது தெய்வத்தன்மையோடு கூடியிருக்கக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய திருப்பணிகள் உங்கள் அத்துணை பேருடைய ஆதரவோடு மிக சிறப்பாக நிறைவுற வேண்டும். குடமுழுக்கு கண்டு தேவர்களெல்லாம் குதூகலமாக இத்தலத்திலே வந்து குடியிருக்க வேண்டும். அதனால் இப்பகுதியினுடைய மக்களெல்லாம் மகிழ்ச்சி விட்டு வாழ வேண்டும் என்று சொல்லி உங்கள் அத்துணை பேர் சார்பாக இந்த பாலாலயம் பொலிவுற வேண்டும். பாலாலயத்திலிருந்து தெய்வீகம் மேலெழுந்து சென்று புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆலயத்திலே குடியிருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் மனதார வேண்டிக் கொள்கிறேன். காவுத்திருக்கோயில் என்பதை எல்லாம் மாணிக்கவாசக சுவாமிகள் கூட கூத்தனை குரு மாமணி தன்னை கோலக்காவினில் கண்டுகொண்டேன் என்று பாடினார். அவர் பாடியதை போலவே அந்த பரவச நிலையை நானும் இங்கே காண்கிறேன். இந்த பரவச நிலையை பக்தர்கள் எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். ஆலய பணிகள் தொடர அனைவரும் தொடர்ந்து உதவி செய்து வாருங்கள் என்ற அன்பானவர்களே, அழகான பசுமையான பம்மக்குளத்தினுடைய காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இசக்கி அம்மனுக்கும் நம்முடைய ஆலய வளாகத்திலே புதிதாக ஆலயம் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த இசக்கி அம்மனுடைய பரிவார சக்திகள் எல்லாம் மக்களுக்கு நிலையாக நின்று அருள் செய்ய வேண்டும் என்ற வகையில் இந்த இடத்திலே தற்காலிகமாக இப்பொழுது பக்தர்கள் எல்லோரும் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பத்மகுளத்தினுடைய சிறப்பு, அந்த இயற்கையினுடைய ஒய்யாரமான காட்சிகளை பார்க்கிற போது தெரியும். ஒரு காலத்தில் கதிர் விளையக்கூடிய சென்னல் கதிர்களினுடைய குதூகலமான விளைச்சலை தருகின்ற இனிய பூமியாக விளைந்திருக்கக்கூடிய பூமி கலாச்சார நிர்பந்தங்களினாலோ என்னமோ காலத்தினுடைய கட்டாயத்தின் வாயிலாக நம்முடைய இயற்கை சூழ்நிலைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டதோ என்று தோன்றுகிறது. அந்த வகையில் இன்று எங்கள் பாரதி பாடியதை போல அழகான ஒரு பாரதத்தினுடைய கட்டமைப்புக்காக இந்த இசக்கியம்மனுடைய ஆலயமும் அங்கே அழகாக திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உலகத்தினுடைய இயக்கம் அன்னை பராசக்தியால் அமைந்தது என்பதை போல அவளுடைய திருவிளையாடல்களில் ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய இந்த இசைக்கு அம்பனுக்கும் நாம் அழகாக ஆலயம் அமைக்க வேண்டும். ஆலயப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த பத்மகுளம் ஒரு காலத்தில்
சித்தர்களினுடைய சிந்தை கழித்திருக்கக்கூடிய நவபூமியோ என்ற வண்ணமாக தோன்றும் விதமாக இந்த காட்சிகளெல்லாம் நமக்கு தென்படுகிறது. ஆகவே இங்கே சித்தர்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் பக்தர்கள் எல்லோரும் கூடி இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காக யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பதைப் போல எல்லோரும் இன்புற்றிருப்பதற்காக இந்த ஆலயத்தினுடைய குடமுழுக்க விழா மிக சிறப்பாக நடைபெற வேண்டும். ஆலய திருப்பணிகள் எல்லாம் மிக அழகாக நடந்து முடிந்து ஏற வேண்டும். அதற்காக எல்லோரும் இன்புற்றிருக்க எல்லோரும் தாராளமாக பொருளுதவிகள் தந்து இந்த ஆலயத்தை மிக சிறப்பாக வேலைகள் முடித்து குடமுழுக்க கண்டன அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இயற்கையான சூழல் நின்று கொண்டு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். गणपतये नमः। श्री भूतनाथ सदानंद सर्वभूतदयाभयं जगच्छ महाबाहो शास्त्रे दिव्यं नमो नमः। श्री भूतनाथ सदानंद सर्वभूतदयाभयं जगच्छ महाबाहो शास्त्रे दिव्यं नमो नमः। श्री भूतनाथ सदानंद सर्वभूतदयाभयं जगच्छ महाबाहो शास्त्रे दिव्यं नमो नमः। श्री भूतनाथ सदानंद सर्वभूतदयाभयं यक्ष महाबाहो शास्त्रे दिव्यं नमो नमः।